பெரிய வருத்தத்தோடையும் எரிச்சலோடையும் ஏமாற்றத்தோடையும் படத்துல ஹாரர் இருக்கானா 1% கூட கிடையாது. என்னோட கணவர்கிட்ட காசு இருக்கு, தம்பிக்கு டைரக்ஷன் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களோட காசை விரயம் பண்ண வைக்கிறது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. இந்த படம் எடுத்ததையே தவிர்த்திருக்க வேண்டிய படம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம த டோர் அப்படிங்கிற படத்தோட விமர்சனம் இல்லை, அதுல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதை இயக்குனர்கிட்ட நேரடியாகவே கேட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இது. த டோர் பாவனா கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அசல் படத்துக்கு அப்புறம் தமிழில் அவங்க நடிக்கலை. சினிமாலுமே பெரிய கேப் எடுத்திருந்தாங்க, இப்போ திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களுக்காக மட்டுமே போய் பார்த்து மிகப்பெரிய வருத்தத்தோடையும் எரிச்சலோடையும் டிசப்பாயின்மெண்ட்டோடையும் ஏமாற்றத்தோடையும் வெளியில் வந்த ஒரு திரைப்படம் தான் த டோர். அவங்களோட பாவனாவோட கணவர் தயாரிச்சிருக்காரு, தம்பி இயக்கியிருக்காரு. இது ஒரு குடும்ப திரைப்படம். என்ன பண்ணிருக்கலாம்னா, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து எடுக்கிற திரைப்படத்தை அவங்க குடும்பத்தில் மட்டும் போட்டு பார்த்துருக்கலாம். திரையரங்கில் எதுக்காக வெளியிட்டாங்கன்னு தெரியல. அதுவும் இது பேன் இந்தியா படம் வேறு, தமிழில் எடுத்து அதை தென்னிந்திய மொழிகள் ஹிந்தியிலும் டப் பண்ணி எனக்கு இயக்குனர்கிட்ட கேட்கறதுக்கு நான் கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதோட படத்தில் ஏதாவது கதை இருக்கான்னா இருக்குது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, அதில் திருப்பி அதில் பாவனா ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே திருப்பி அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு, உயிர் பலி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க போய் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி, அது ஒரு ஹாரராக இருக்குது, அது கண்டுபிடிக்கிறாங்க. படத்தில் ஹாரர் இருக்கான்னா 1% கூட கிடையாது, 100% நம்மளுக்கு தான் ஹாரர் இருக்குது. சரி, என்னுடைய கேள்விகளை கேட்டுறேன் இயக்குனருக்கு. முதல்ல இந்த படத்துக்கு த டோர் அப்படிங்கிற பேர் எதுக்காக அப்படின்றத படத்தில் எங்கேயுமே காமிக்கல, சொல்லலை. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஏதோ அதுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று காமிக்கிறாங்க. அதில் எங்கேயுமே அந்த டோருங்கிற விஷயம் வரவே இல்லை. டோர் கதவுங்கிற விஷயம் படத்தில் எந்த இடத்துலையுமே ஃப்ளாஷ்பேக்லேயும் சரி நிஜத்துலேயும் சரி எங்கேயுமே வரவே இல்லை. கோயில் வருது, இடம் வருது, நிலம் வருது, சொத்து வருது. இதில் ஏதாவது ஒரு கோயில்னு கூட பேர் வச்சிருக்கலாம். எதுக்காக டோர் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சத்தியமாக தெரியல. அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி கண்டினியூட்டி. ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு அடிபட்டோன்னா அவங்களுக்கு நெத்தியில் காயம் இருக்குது. அந்த காயத்தோட ஒரு 10 நிமிஷம் காட்சிகள் ஓடுது. அதுக்கப்புறம் திருப்பி அடிபட்டுருது, காயம் பெருசாகிடுது நெத்தியில். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டில் அவங்க நெத்தியில் காயமே கிடையாது. அந்த பாட்டு அந்த அடிப்பட்டதுலேருந்து உள்ள கண்டினியூவேஷன் தான். கற்பனையோ வேற நாட்டுக்கு போய் அந்த டூயட் அந்த மாதிரி கற்பனைலாம் கிடையாது. மாண்டேஜ் சாங்கு அதை தொடர்ந்து வருது. கரெக்ட், அந்த பாட்டில் எங்கேயுமே அவங்களுக்கு நெத்தியில் காயம் இல்லை. பாட்டு முடிஞ்சு அடுத்த ஷாட்டில் அவங்களுக்கு நெத்தியில் காயம் இருக்குது, படம் முழுக்கவே நெத்தியில் காயம் இருக்குது. இந்த கண்டினியூட்டி கூட பார்க்காமையா எடுத்துருக்க முடியும்? இன்னும் ரெண்டாவது கேள்வி முடிஞ்சா, அடுத்த கேள்வி. இந்த பிரச்சனையில் பாவனா இன்வால்வ் ஆகிருக்காங்க, அவங்க அப்பா இன்வால்வ் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்குற அப்பாவி பொதுமக்கள் இருக்காங்க, முக்கியமாக வடக்கு மாநில மக்கள் வேலை பார்க்குறதா காமிக்கிறாங்க. அவங்களில் சில உயிரிழப்புகள் நடக்குது. நம்மளும் மேஸ்திரி ஒருத்தர் விழுந்து இறந்தாருன்னு கூட வருது. ஆனால் அவங்களுக்கும் இந்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. பாவனாக்கு அவங்க அப்பாக்கெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அவங்க பாதிக்கப்படுறாங்க, எல்லாம் ஓகே. இந்த அப்பாவி பொதுமக்கள் இருக்காங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள், அவங்க இதில் எதனால பாதிக்கப்படுறாங்க, அவங்க அந்த உயிரிழப்புகள் எதனால் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான விளக்கமும் இல்லை. சரி, அடுத்து பாவனாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி முதலாளி அவங்களை கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கிறாரு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஷேரிங் பேசிஸ். அங்கே ஏற்கனவே ஒரு பெண் 2 வருஷமாக இருக்காங்க. 2 வருஷமாக அவங்க நல்லா தான் இருக்காங்க. பாவனா போனதுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சம்மந்தப்பட்டது பாவனா. இந்த நெத்தியில் அடிபடுறதுலேருந்து ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படின்னா அது பாவனாக்கு தான் வரணும். சம்மந்தமே இல்லாமல் அவங்க கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு எதனால அவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு உடல் காயம்லேருந்து மனக்காயம்லேருந்து எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாத்துக்கும் மேலே நடுவில் ஒரு சீனில் வர கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது இந்த வீட்டில் ஏதாவது வித்தியாசமாக உணர்ந்தீங்களா? 2 வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கேன், இது வரைக்கும் எந்த விதமான கெட்ட சம்பவம் நடந்தது இல்லை அப்படின்ட்டு. பாவனா வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் டெய்லி ஒரு எலி பூனை செத்து போகிறதாகவும் காமிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. சம்மந்தமே இவங்க பாவனா கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு எதுக்காக டெய்லி அவங்கள அந்த ஆத்மாவோ ஏதோ ஒன்று அவங்கள எதுக்கு துன்புறுத்துது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் படத்தில் இல்லை. மொத்தத்தில் இந்த திரைப்படம் நெப்போட்டிசம்குள்ளார இது வருமானது தெரியல. என்னோட கணவர்கிட்ட காசு இருக்கு, தம்பிக்கு டைரக்ஷன் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களோட காசை விரயம் பண்ண வைக்கிறது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாதுல்ல. அதை
பாவனை உணரணும்னு சொல்ல முடியாது. நம்ம முதல்ல உணர்ந்துருக்கணும், படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிருந்துருக்கணும். அது வந்து அந்த தார்மீகமாக அதை நான் ஏற்றுக்கிறேன். அது என்னுடைய தப்பு தான், நான் போய் பார்த்தது அப்படிங்கிறது. மொத்தத்தில் இந்த படம் வந்து எடுத்ததையே தவிர்த்திருக்க வேண்டிய படம். அப்போ நீங்கள் பார்க்கணுமா, பார்க்குறத தவிர்க்கணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜ் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.